Hi friends, welcome back to Adya Fashion House. நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கேன். இந்த டிசைன்ஸில் வந்து நீங்கள் நிறையவே டிசைன்ஸ் பார்த்துருப்பீங்க. இதில் நான் வந்து ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரது அப்படின்ட்டு நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் நிறைய பேர் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு இருந்தீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களது ஆன்லைன் ஸ்டிச்சஸ் எல்லாமே நான் கொடுத்துட்டு இருக்கேன். என் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய பேர் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணுற கிளாஸை ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே என்கொயரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு கீழே கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அஃப்கோர்ஸ் எங்களது வந்து இந்த மந்தோட கம்ப்ளீட் ஆக போகுது ஃபர்ஸ்ட் செஷன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து நான் டேட்டு அப்புறம் டியூரேஷன் அண்ட் ஃபீஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக லோ ஃபீஸாக தான் இருக்கும். ரொம்பவே மற்ற இதோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப லோ ஃபீஸாக தான் இருக்கும், ரொம்பவே லோயராக தான் இருக்கும். ஏன்னா வந்து எங்களுடைய மோட்டிவ் வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வெறும் ஆன்லைனில் நம்ம வந்து ஃப்ரீ ஸ்டிச்சஸ் எடுத்தோன்னா அந்தளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு காட்டி அதை வந்து லேர்ன் பண்ண மாட்டேன்றாங்க, குயிக்காகவும் முடிக்க மாட்டேன்றாங்க. அது இல்லாமல் நம்ம வந்து ஃபீஸ் பே பண்ணோன்னா நிறைய உங்களுக்கு ட்ரிக்ஸில் இருந்து நம்ம வந்து நிறைய கற்றுக்கலாம். நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது அண்டு ப்ராக்டிஸும் ஹெவியாக இருக்கும். நீங்கள் வந்து குயிக்காக கற்றுக்கலாம். ஒரு 1 மந்தில் 2 மந்த்லலாம் நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். 2 வீக்ஸ்லேயே நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். அண்டு இப்போ நீங்கள் ஃப்ரீ ஸ்டிச்சஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 2 மந்த்ஸ் மேலே எடுக்கும். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் காட்ட மாட்டீங்க அண்ட் ஸ்டிச்சஸும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஆன்லைனில் வந்து நீங்கள் ஃபீஸ் பே பண்ணி ஜாயின் பண்ணுறீங்களோ ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் டீட்டெயில் கேட்குறீங்க, நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் யார் எந்த டீட்டெயில் கேட்டாலும் கண்டிப்பாக நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது தப்பாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து எனக்கு கரெக்ட் பண்ணிக்க முடியும். நேற்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ லைக் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் குட்டியாக ஒரு ஸ்டோரியும் சொல்லலாம் இன்ட்ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி நிறைய பேர் லைக்ஸ் போட்டிருக்கீங்க. ஸோ 1 மினிட்ல ஷார்ட்டாக நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஆரி லேர்ன் பண்ணுறப்போ இல்லை வீட்டில் இருக்கீங்கனாலும் உங்களுக்கு அதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டீங்க. ஸோ புக்ஸ் படித்து சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து இந்த டிப்ரெஷன் இல்லாமல் நல்லாயிருக்கும், ஒரு நல்ல மோட்டிவாக இருக்கும். நம்ம ஃபீமேல்ஸ் எல்லோரும் நம்ம வந்து எவ்வளோ எந்துவாக இருக்கோமோ நம்ம ஃபேமிலியே நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு எண்ணத்தோடு நான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஜஸ்ட் 1 மினிட் ஸ்டோரி தான். பிடிச்சா கேளுங்க, பிடிக்கலன்னா சொல்லிவிடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு குட்டியான ஸ்டோரி. ஒரு பெயிண்டர் பார்த்திங்கன்னா, ஒரு ட்ராயிங் பெயிண்டர். இப்போ நம்ம எப்படி ஆரி ஒர்க் போடுறோம் அந்த மாதிரி அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஒரு பெயிண்ட் பண்ணி வந்து ஒரு எல்லா பப்ளிக் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டு இருக்க ஒரு இடத்துல வந்து ஒரு ரோட்லன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வைக்கிறாரு. அதில் என்ன அவர் கீழே போட்டிருக்காருன்னா, இந்த மாதிரி இந்த பெயிண்டில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்ட்டு எல்லோரும் போட்டு வைங்க, அந்த மிஸ்டேக்ஸ் இருக்க இடத்துல ஒரு ரவுண்ட் மார்க் மாதிரி போட்டு வைங்க, நான் வந்து அதை கரெக்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அதை வச்சுட்டு போயிடுறாரு. அதை படிக்கிற எல்லாருமே வந்து ஃபுல்லாக மிஸ்டேக்ஸ் பண்ணி, அதாவது ராங் மாதிரி போட்டு வைக்கிறாங்க. இவர் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த ட்ராயிங்கில். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்க்குறாரு, டோட்டலாக அந்த பெயிண்டிங் ஃபுல்லாகவே ஒரே ராங் மார்க்காக இருக்குது. அவர் ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. அப்செட் ஆகிட்டு ஏன் இவ்வளோ நம்ம நல்லா வரைஞ்ச பெயிண்டிங்கில் இப்படி ஒரு இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டு அந்த பெயிண்டிங்கை வச்சுட்டு பெயிண்டே பண்ண மாட்டேன்றார் அதுக்கப்புறம். அப்போ வந்து அவங்க அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன், நிறைய பேர் வந்து என் பெயிண்டிங் நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் மிஸ்டேக்ஸை வந்து அதை சொல்லியிருந்தாங்க அப்படின்ட்டு. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு நீ என்ன பண்ணுற, பெயிண்ட் பண்ணி நான் எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கேனோ அந்தந்த இடத்துல வந்து அந்த மிஸ்டேக்ஸை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை எப்படி பண்ணலான்ட்டு கரெக்ஷனும் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீ எழுதி அந்த ட்ராயிங் பண்ணி வை, பெயிண்டிங் பண்ணி வை சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரியே மறுநாள் வந்து சேம் பிளேஸில் அவர் இந்த மாதிரி என்னுடைய மிஸ்டேக் மட்டும் இல்லாமல் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்றதும் எனக்கு சஜஷன் கொடுத்து போட்டு வைங்க அப்படின்னு சொல்லி போட்டு வைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தா அந்த பெயிண்டர் வந்து வச்சுட்டு போயிடுறாரு. ஸோ கொஞ்சம் நேரம் பொறுத்து வந்து பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு ஒரே ஷாக்கு, ஒருத்தர் கூட எந்த மார்க்குமே பண்ணலை. ஏன்னா வந்து எல்லாருமே மிஸ்டேக் சொல்கிறதுக்கு தான் ரெடியாக இருப்பாங்க, அதற்கான சொல்யூஷன் சொல்கிறதுல யாருமே வந்து குறியாக இருக்க மாட்டாங்க. நம்மளுடைய மிஸ்டேக்ஸ் என்னன்றதை சொல்கிறதுல தான் வந்து நிறைய பேர் வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துப்பாங்க. பட் அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும், நம்மக்கிட்ட மட்டும்தான் சொல்யூஷனும் இருக்கும். ஸோ மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் நம்ம என்ன பண்ணாலும் அதில் மிஸ்டேக் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க.
நம்ம எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் கேட்காம மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆரி ஒர்க்கையே எடுத்துக்கலாம். நம்ம பண்ணுறப்போ நிறைய பேர் மிஸ்டேக்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம அப்செட் ஆகிட்டு அதை ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் மூலிமா அது எல்லாமே சரி பண்ணிடலாம். பட் அந்த மிஸ்டேக் சொல்கிறவங்க கிட்ட இன்னும் எப்படி பண்ணுறது, எனக்கு கொஞ்சம் கரெக்டாக ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லுங்கன்னு கேட்டு பாருங்கள். யாருமே அந்தளவுக்கு சொல்ல மாட்டாங்க. உங்களை ஒரு நல்ல ஒரு வழியில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வேணால் அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் மற்றபடி நீங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போது அவங்க யாருமே அதுக்கான சொல்யூஷன் சொல்ல மாட்டாங்க. பட் நம்மளுடைய மிஸ்டேக்ஸை மட்டும் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி ஸ்டோரி. ஸோ மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பாக ப்ராக்டிஸ் உங்களை நல்ல வழியில் கொண்டு போகும். அது லைஃபாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை கோத்ரூ பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் சக்ஸஸ்ன்றது நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டோரி பிடிச்சிருந்தா குட்டியாக லைக் போடுங்க. இன்னொரு ஸ்டோரி நான் நாளைக்கு சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வரதுன்றதை நான் இப்போ போட்டு காட்டினேன் பாருங்கள். இங்கே இந்த இடத்துல வந்த பிறகு இந்த 2 பீட்ஸ்க்கு நடுவில் இப்படி கொண்டு த்ரெட்டை நம்ம கொண்டு போனோம். நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வேணால் இன்னொரு லீஃபும் ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். మమ్మీ ఒకటి పెట్టి అది ఒకటి వస్తుంది. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், 2 பீடு கொடுத்துட்டு எப்பவுமே சுகர் பீடை 2 பீடாக கொடுங்க. இல்லை ஒரு பீடாக கூட கொடுக்கலாம். 2 பீடாக கொடுத்தா தான் ஒர்க் சீக்கிரமாக முடியும். ஆனால் 3 பீடாக கொடுக்காதீங்க, அது ஸ்டிஃப்னஸ் கொடுக்காது. பாருங்கள், இப்போ இந்த 2 பீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 பீடு தாண்டி நம்ம இங்கே சைடில் ஒரு ஸ்டிச் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பீடில் கூட எடுக்கலாம். நம்மளுக்கு ரொம்ப ஷார்ப் நல்லா வரணுன்னா அந்த 2 பீடுக்கு நடுவில் எடுத்தோன்னா தான் ஷார்ப்னஸ் நல்லா வரும். பாருங்கள், இப்படி எடுத்துக்கணும். நம்ம எடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2 பீடுக்கும் நடுவில் இந்த 2 பீடை தாண்டி இந்த சைடில் இப்படி விட்டு நம்ம எடுத்துக்கணும். இப்படி எடுத்தோன்னா இந்த நாட் இப்படி வரும். ஆஸ் யூஷுவல் எப்பவுமே வர மாதிரி அதை இந்த 2 பீடுக்கு நடுவுலையும் இப்படி விட்டு எடுத்துட்டு முடிஞ்சால் ஒரு பீடு கொடுத்துட்டு இங்கே ஒரு லாக் போட்டுருங்க. அப்போ தான் ஷார்ப்னஸ் நல்லா தெரியும். அப்படி இல்லைன்னா 2 பீடாகவும் கொடுக்கலாம். ஒரு பீடாக கொடுத்தோன்னா ஷார்ப்னஸ் நல்லா தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம 2 சுகர் பீடாக போட்டுகிட்டே போயிட்டே இருக்க வேண்டியது தான். நான் குயிக்காகவே போட்டுடுறேன் உங்களுக்கு. நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த நீடில் அயன் நீடில் சொல்லுவோம். இதில் பீட் அதிகமாக நம்ம எடுத்துக்கலாம். பட் துலிப் நீடில் அப்படி வராது. பட் பிகினராக இருக்கிறவங்களுக்கு துலிப் நீடில் தான் யூஸ் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அயன் நீடில் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி நம்ம இழுத்து பண்ணோன்னா தான் அந்த திக்னஸ் நல்லா வரும். பீட்லேயும் சரி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கேப் வராமல் நம்ம போடணும். இந்த இடத்துல கேப் வராமல் நம்ம போட்டுட்டு போகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் கேப் விட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. அண்ட் பீடுமே ஒரு மாதிரியாக தெரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், 2 பீடாக கொடுத்துட்டு போங்க. இன்கேஸ் பீடு ஒட்டி இருந்தால் கூட முடிஞ்ச அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போடுங்க. நீங்கள் கிளாஸில் அப்படி தான் ஒருத்தவங்க அப்படியே போட்டாங்க. அது ரொம்ப மிஸ்டேக் ஆகிடுச்சு. ஒட்டி இருந்தால் கொஞ்சம் எடுத்துகிட்டு போடுங்க. அப்போ தான் ஒர்க்கு நல்லாயிருக்கும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே போட்டுட்டு இப்போ நம்ம லாக் ஸ்டிச் போட்டுடலாம். பாருங்கள், இந்த நம்ம எடுக்கிற இந்த இதில் வந்து இப்படி உள்ளே விட்டு அந்த ஒரு த்ரெட்டை இப்படி எடுத்துட்டு அயன் நீடில் நாட் ஈஸியாகவே வந்துடும். பாருங்கள், இப்படி உள்ளே விட்டு இதை இழுத்துட்டோன்னா அவ்வளோதான், முடிஞ்சிடும். தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ஷார்ப்னஸ் நல்லா வந்துடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஒரு குட்டியாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.